புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் கன்னி. அது இவங்களுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் 6ஆம் இடம் இடம். அப்படின்னு சொல்றதுனால, குழந்தைங்களுக்காக இவங்க நெறைய அதாவது ஆடம்பரமா செலவு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க படிப்புக்காக, அவங்களுடைய நலனுக்காக நெறைய கடன் வாங்குறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த கடன கட்ட முடியாம பூர்வீக சொத்தெல்லாம் வித்து கடன கட்டுற மாரி சில அமைப்புகள்லாம் வரும். குழந்தைங்களுக்காக இவங்க நெறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள நல்ல விதத்துல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வசதிக்கு மீறி சில விஷயங்கள பண்ணுவாங்க. ஆனா, அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்டேருந்து இவங்களுக்கு ரெசிப்ரோகேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போறது. ஏன்னா, அது காலச்சக்கரத்தினுடைய இயற்கையுடைய 6ஆம் இடம் ம். அப்படிங்கிறதுனால. அதே மாரி இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடமாக வருவதால், இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வம்பு, வழக்கு ஏதோ ஒண்ண இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியே ம். ஏதோ ஒரு வம்பு. இவங்க வீட்ல இல்லன்னா கூட, இவங்க வெளியில போற இடத்துல, இல்லன்னா இவங்க ஆஃபீஸ்ல படுற விஷயமே பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல கோர்ட்டு, கேஸு இந்த மாரியான ஒரு வம்பு வழக்க டீல் பண்ற மாரியே ஒரு விஷயத்துல இவங்களுக்கு டெய்லி அன்றாடம் இவங்களுக்கு ஏதோ ஒரு இது வரும், பிரச்சனை வரும். அப்படி இவங்களுக்கு எதுவும் இல்லன்னா கூட, இவங்க போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வம்பு வழக்கும் வரும். அதுல போய் இவங்க நின்னு மத்தியஸ்தம் பண்ற மாரி சிச்சுவேஷன்ஸும் வரும். ஏன்னா, இவங்களுடைய 6ஆம் இடம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது, அது கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரியது தான். ரிஷப லக்னக்காரன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும், அவனுக்கு வரப்போற மனைவி திருமணத்திற்கு முன் அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருப்பாள். அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும், என் பொண்ணு ரொம்ப சமத்து, வாயே திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த ரிஷப லக்னக்காரன் கல்யாணம் பண்ணிட்ட உடனேயே, அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து தான் அந்த தைரியம் வருமோ, அவ கொஞ்சம் ஒரு ராட்சசின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ற ஒரு இதுக்கு சில பேர் இப்போ 100 பேர் ரிஷப லக்னத்துல இருந்தா, எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா இது ஒரு ஒரு பேசிக். பொதுவான ஒரு ம். தன்மை இப்படி இருக்கும். ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு இதுதான்.